இப்ப 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு ஆன்மீக கவிதை இருக்குன்னு வச்சுப்போம். ம் சரி. அந்த கவிதையில இன்னைக்கு நாம இந்த அதிநவீன மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிற விஷயங்கள், அதாவது கருப்பை வளர்ச்சி, செல் உயிரியல், அப்புறம் சிசுக்களோட பாதுகாப்பு அமைப்பு, இதெல்லாம் அப்பவே மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா. மேலோட்டமா கேட்டா நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல அப்படிப்பட்ட ஒரு வியக்கத்தக்க ஆவணத்தை தான் நாம கையில எடுத்திருக்கோம். கரெக்ட். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. நீங்க ஆன்மீகம்னாலே பொதுவா கண்ண மூடிக்கிட்டு உலகத்தெல்லாம் மறந்துட்டு உட்கார்ந்திருக்கிறதுன்னு ஒரு பிம்பம் வச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா வள்ளலார், அதாவது இராமலிங்க அடிகளார் எழுதின அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற மாபெரும் படைப்புல ஒரு 4 வரிகள். அதாவது 360 முதல் 363 வரையிலான வரிகள். ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும்தான் இன்னைக்கு நாம விரிவாக ஆராய போறோம். இது நம்ம கண்ணை திறந்து ஒரு சின்ன முட்டைக்குள்ளேயும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற வேருக்குள்ளேயும் என்ன மாதிரி பிரம்மாண்டமான அறிவியல் அற்புதங்கள் நடக்குதுன்னு காட்டப் போகுது. சொல்லப்போனா இது மிக முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா நாம பொதுவா என்ன நினைப்போம், அறிவியலும் ஆன்மீகமும் சம்பந்தமே இல்லாத ரெண்டு முரண்பட்ட உலகங்கள்னு பிரிச்சு பார்க்கவே பழகிட்டோம் இல்லையா? ஆமா, சயின்ஸ்னா லேப், ஆன்மீகம்னா கோயில்னு ஒரு பிரிவினை இருக்கு. எக்ஸாக்ட்லி. அறிவியல் நம்ம கண்ணுக்கு தெரிகிற செல்களை பத்தியும் பரிணாம வளர்ச்சியை பத்தியும் பேசுது. ஆனா ஆன்மீகம்னா அது வெறும் கண்ணுக்கு தெரியாத ஆன்மா, உடல் ஒரு மாயை அப்படின்னு பேசுறதா நம்ம நினைக்கிறோம். உண்மைதான். ஆனா இந்த அந்தவல் வரிகள் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு உலகங்களுக்கும் நடுவுல இருக்கிற சுவரை அப்படியே சுக்குநூறா உடைக்குது. ஆன்மாக்களோட தோற்றத்தை உயிரியல் ரீதியான உடலோட உருவாக்கத்தோட எவ்வளோ நேர்த்தியா இணைச்சு பார்க்க முடியும்னு இந்த ஆவணம் ரொம்ப நுட்பமா விளக்குது. வாவ்! சரி, இப்ப நாம நேரடியா அந்த ஆவணத்துக்குள்ளேயே போயிடுவோம். முதல் வரி இந்த பிரபஞ்சத்துல உள்ள உயிரினங்களை எப்படி வகைப்படுத்துறதுன்னு பேசுது. ஆமா. ஓவரா வெளுவகை அருட்பெருஞ்சோதி, உயிர் முதல் அனைத்தும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அந்த வரி தொடங்குது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. அது என்ன 7 வகை? இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஒட்டுமொத்த உயிரினங்களையும் வெறும் 7 வகைக்குள்ள சுருக்கிட முடியுமா என்ன? இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல எத்தனையோ மில்லியன் கணக்கான உயிரினங்களை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த 7 வகை அப்படிங்கிற எண்ணிக்கை பழைய காலத்துல சும்மா ஒரு தோராயமா பண்ண கணக்கீடுன்னு தானே நம்ம எடுத்துக்கணும். நீங்க கேக்குறது மிக நியாயமான சந்தேகம்தான். மேலோட்டமா பார்த்தா இது ஏதோ பழைய காலத்து வகைப்பாடு மாதிரி தான் தோணும். ஆனா அந்த வரியில இருக்கிற ஓவுரா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஓவரானா என்ன அர்த்தம்? ஓவுரா அப்படின்னா இடையறாத இடைவெளி இல்லாத தொடர்ச்சியான இயக்கம்னு அர்த்தம். அதாவது இது தனித்தனி 7 பெட்டிகள் கிடையாது. தொல்காப்பியம் மாதிரி பழைய தமிழ் நூல்கள்ல உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியிருப்பாங்க. ஆமா, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆனா இங்க வள்ளலார் 7ஆவதா ஒன்ன சேர்க்கிறாரு. அதுதான் முழுமையான பரிணாமத்தை அடைந்த நிலை. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு செல் உயிரில தொடங்கி மிகச் சிக்கலான மனித மூளை வரைக்கும் உள்ள பரிணாம வளர்ச்சியை அவர் ஒரு சங்கிலி தொடரா பார்க்கறாரு. ஓ, அதனாலதான் அது இடையறாத தொடர்ச்சின்னு சொல்றாரா? சரியா பிடிச்சிங்க. உயிர் முதல் அனைத்தும் அப்படின்னு அவர் சொல்றது இதத்தான். உயிரோட முதல் புள்ளியில தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் உள்ள அனைத்தையும் இயக்குற ஒரு தொடர்ச்சியான ஓட்டமா அந்த பேரொளி இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது நவீன உயிரியல் கண்டுபிடிப்புகளுக்கு முன்பே பிரபஞ்சத்துல உள்ள அனைத்தையும் வகைப்படுத்துற ஒரு மாபெரும் காஸ்மிக் வகைப்பாடு, அதாவது காஸ்மிக் டாக்ஸானமி மாதிரி இருக்கு. அதேதான். அப்போ இது ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு செங்கற்களை தனித்தனி குவியலா அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு இயந்திரத்தனமான வேலை இல்ல. கண்டிப்பா இல்ல. மாறா நம்ம கம்ப்யூட்டர்ல பேக்ரவுண்ட்ல ஓடுற ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் எந்த இடைவெளியும் இல்லாம தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு அடிப்படை இயங்குதலமா இந்த பேரொளி இருக்குன்னு சொல்லலாமா? வாவ், ரொம்ப அருமையான ஒரு ஒப்புமை இது. இங்கே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் அதோட தன்மைக்கேற்ப வகைப்படுத்தி இயக்குதோ அதே போலதான் இந்த அருட்பெருஞ்சோதியும் செய்யுது. அதாவது அடுத்த வரியில வர மாதிரி. ஆமா, ஆவகை வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அடுத்த வரியில அவர் குறிப்பிடுறாரு. அதாவது அந்தந்த உயிர்களோட தன்மைக்கு ஏற்ப, அதோட குணாதிசயங்களுக்கு ஏற்ப மிக நேர்த்தியா எந்த குழப்பமும் இல்லாம அந்த பேரொளி வகைப்படுத்தி அமைச்சிருக்கு. இது சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல, இது பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் கட்டமைப்பு. ஆக உயிர்களை எப்படி பிரிக்கிறதுங்கிற ஒரு பெரிய வேலையை இந்த வரிகள் செஞ்சு முடிச்சிடுச்சு. ஆனா இவ்ளோ பிரம்மாண்டமான தத்துவங்களை பேசுற ஒரு கவிதை திடீர்னு ரொம்ப நுட்பமான பௌதிக கூறுகளுக்குள்ள இறங்குறது தான் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு.
அது எந்த வரிகள்னு நான் யூகிக்கிறேன். ஆமாம். உயிர்கள் எப்படி தோன்றுதுன்னு பேசும்போது அடுத்த வரி இப்படி சொல்லுது. பைகளின் முட்டையில் அருட்பெருஞ்சோதி, பாரினில் வேர்வினில் அருட்பெருஞ்சோதி. ஆமாம். இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு இங்க ஒரு கேள்வி. பைகள்னு அவர் குறிப்பிடுறது நிஜமாவே பாலூட்டிகளோட கருப்பையத்தானா? கண்டிப்பா. இல்ல நாம தான் நவீன அறிவியல மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பழைய பாடலுக்கு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையான விளக்கம் கொடுக்கறோமா? இத சும்மா ஒரு கவிதை வர்ணனைன்னு எடுத்துக்க கூடாதா? நீங்க அப்படி சந்தேகப்படுறது ரொம்பவே இயற்கையானது தான். ஆனா இது வெறும் கவிதை வர்ணனை இல்ல அப்படிங்கிறதுக்கு அந்த வரியோட கட்டமைப்பே ஒரு பெரிய சாட்சி. அவர் 3 உற்பத்தி மூலங்களை மிக தெளிவா பிரிக்கிறாரு. ஓ, 3 மூலங்கள். ஆமா. முதல் வார்த்தை பைகள். இது கங்காரு மாதிரி விலங்குகளோட பைகளை மட்டுமோ அல்லது மனித கருப்பையையோ குறிக்கிற ரொம்ப துல்லியமான உயிரியல் சொல். பாலூட்டிகள் வளரும் இடம் அது. புரியுது. அடுத்தது முட்டை. அதாவது பறவைகள், ஊர்வன, மீன்கள் மாதிரி முட்டையிட்டு பெருகும் உயிரினங்களோட தோற்றுவாய். அப்புறம் 3வதா? பாரினில் வேர்வினில் நிலத்துல உள்ள தாவரங்களோட தோற்றம். துல்லியமா சொன்னீங்க. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என நிலவாழ் உயிரினங்களோட உற்பத்திய இந்த 3 வார்த்தைகள்ல மிக கச்சிதமா அவர் அடக்கிட்டாரு. இதுல எந்த அறிவியல் மிகைப்படுத்தலும் இல்ல. இது அப்பட்டமான உயிரியல் பார்வை. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம் தான். ஏன்னா பொதுவா நிறைய ஆன்மீக நூல்கள் உடலை ஒரு சிறைச்சாலை மாதிரி தானே பார்க்கும். ஆமா, உடம்பு ஒரு சுமை, அதிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுன்னு தான் பலரும் பேசுவாங்க. ஆனா இங்க பாருங்க, இது மனித ஆன்மாக்களை பத்தி மட்டும் பேசல. மாறா மண்ணுல உள்ள ஒரு சின்ன வேர்ல இருந்து முட்டையிலிருந்து வர்ற உயிர் வரை அனைத்தையும் சமமா பாக்குது. ஒரு தாயோட கருப்பைய, ஒரு பறவையோட முட்டைய அவர் எவ்வளவு மதிக்கிறாரு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது இல்லையா? ஆமா. பௌதீக உலகத்தை நிராகரிக்காம அந்த இருட்டான சதைப்பற்றுள்ள உருவாக்கத்துக்குள்ளேயும் அந்த பேரொளி இருக்குன்னு சொல்றது எவ்ளோ பெரிய ஒரு பரந்த கருணை பார்வை. அதுதான் வள்ளலாரோட தனித்துவம். ஒரு ஆன்மீக தேடல் எப்படி உயிர்களோட வேர்களையும் முட்டைகளையும் உற்று நோக்கிற ஒரு அறிவியல் பார்வையா மாறுதுன்னு இங்க நம்ம பாக்குறோம். அவர் வெறும் தோற்றம் பத்தி மட்டும் பேசல. அப்புறம் வேற என்ன சொல்றாரு? அந்த தோற்றம் எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிற மெக்கானிசத்தை அடுத்த வரியில விளக்குறாரு. ஐப்பெறவ் அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரிய கொஞ்சம் கவனிங்க. ஐப்பெறனா என்ன அர்த்தம்? ஐப்பெற அப்படின்னா அந்த உயிருக்கு என்ன தேவையோ அதை சரியாக பெறும் வகையில வடிவமைக்கிறது. இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்களேன். ஒரு பறவையோட முட்டைக்குள்ள என்ன இருக்கு? கொஞ்சம் திரவம், கொஞ்சம் மஞ்சக்கரு, அவ்வளவுதானே? ஆமா, ஒரு சாதாரண முட்டை. ஆனா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசமும் கிடைக்கும்போது அந்த மஞ்சள் கரு எப்படி துடிக்கிற இதயமா மாறுது, எப்படி சிறகுகளா மாறுது. ஓ, அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட உயிருக்கும் எந்த சூழல் தேவையோ அந்த சூழலை எந்த குறையும் இல்லாம வழங்குறது. துல்லியமா அதேதான். முட்டைக்குள்ள இருக்கிற கருவுக்கு வெப்பம் தேவை. இருட்டான நிலத்தடி மண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு விதையோட வேருக்கு ஈரம் தேவை. ஆமா, கருப்பைக்கு தொப்புள் கொடி மூலமா ஊட்டம் தேவை. கரெக்ட். ஒரு முட்டைக்கு தேவையானதை கருப்பைக்கு கொடுக்க முடியாது, வேருக்கு தேவையானதை முட்டைக்கு கொடுக்க முடியாது. அந்தந்த மூலங்களுக்கு ஐப்பெற, அதாவது சரியா என்ன தேவையோ அதை ரொம்ப நுட்பமா வடிவமைச்சு வழங்குறதே அந்த பேரொளியோட தொழில்நுட்பம்னு இந்த வரி நிறுவுது. இத கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சரி, இப்ப கட்டமைப்பு உருவாகிடுச்சு, தேவையான ஊட்டமும் கிடைக்குது. ஆனா இது எல்லாம் தாண்டி இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருதே. என்ன சிக்கல்? இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை தாயின் வயிற்றுல உருவாகும்போது அது முழுசா இருட்டுல இருக்கு. முட்டைக்குள்ள இருக்கிற ஒரு சின்னஞ்சீரிய கருவுக்கோ தான் எங்கே இருக்கோன்னு கூட தெரியாது. எந்த சுயநினைவும் இல்லாத, தங்களை தானே காத்துக்க முடியாத அந்த ஆரம்ப காலகட்டத்துல அவற்றை அரவணைப்பது யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மிக பலவீனமான தருணங்கள்ல கிடைக்கிற பாதுகாப்பை அகவல் எப்படி எதிர்கொள்ளுது? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா அங்கேதான் ஆன்மீகமும் அறிவியலும் மிக அழகா கைகோர்க்குது. ஒரு தத்துவ ஞானி அல்லது துறவி பொதுவா கடவுளை எங்கோ வானத்துல இருக்கிறவரா தேடுவார். ஆமா, மேகங்களுக்கு மேல இருக்கிற மாதிரி. ஆனா இந்த ஆவணம் கடவுளை ஒரு நுட்பமான மருத்துவர் போல பாக்குது. அது வெறுமனே உயிர்களை படைச்சிட்டு நகர்ந்துடுற ஒரு சக்தியை பத்தி பேசல. அப்போ அந்த வரிகள் என்ன சொல்லுது? தாய் கருப்பையனுள் அருட்பெருஞ்சோதி, தங்கிய உயிர்களை அருட்பெருஞ்சோதி, ஆய்வுறக் காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. இதுல ஆய்வுறக் காத்தருள் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் மிக மிக முக்கியமானது. ஆமா, அந்த வார்த்தை எனக்கும் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. பொதுவா காத்தருள்னு தானே சொல்லுவாங்க. அதென்ன ஆய்வுற காத்தருள்?
இத கேக்கும்போது ஏதோ மைக்ரோஸ்கோப்பை வச்சுக்கிட்டு ஒரு சயின்டிஸ்ட் லேபரேட்டரியில தீவிரமா டெஸ்ட் பண்ற மாதிரி தோணுதே. நீங்க சொன்னது 100க்கு 100 சரி. ஆய்வுரை அப்படின்னா மிக கவனமா, நுணுக்கமா, ஒவ்வொரு செல்லா ஆராய்ந்து பாதுகாப்பதுன்னு அர்த்தம். தாயின் கருப்பையில மிதந்துகிட்டு இருக்கிற அந்த பிண்டத்துக்கு மூச்சு விட தெரியாது, உணவு சாப்பிட தெரியாது. ஆமா, ஒரு திரவத்துக்குள்ள அது முற்றிலும் பாதுகாப்பற்ற நிலையில தானே இருக்கு. கரெக்டு. அந்த சிசுவோட கை கால்கள் சரியா வளருதா, அதோட இதயம் சீரா துடிக்குதா அப்படின்னு அந்த தாய்க்கே துல்லியமா தெரியாது. ஆனா அந்த பேரொளி அந்த உயிரை அங்க அணுவணுவா ஆராய்ந்து எந்த குறைபாடும் வந்தடாம ஒரு தாயை விட பெரிய பொறுப்புணர்வோடு காக்குதாம். வாவ். அதனாலதான் போகிற போக்குல காப்பாத்துறத குறிக்காம ஆய்வுற காத்துருள்னு மிக நுட்பமான பாதுகாப்பு பதிவு செஞ்சிருக்காங்க. இது ரொம்பவே ஆழமான விஷயம். இதை விட ஒரு படி மேல போய் அடுத்த வரி இன்னும் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. எந்த வரி? முட்டை வாய் பயிலும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. அதாவது முட்டை ஓட்டுக்குள்ள அடைபட்டு இருக்கிற ஒரு சின்ன கரு மெல்ல மெல்ல ஒரு முழு உயிராக மாறி அந்த ஓட்டைய உடைச்சுக்கிட்ட வெளியே வர பழகிறத கூட இந்த பேரொளி தான் சொல்லி கொடுக்குதுன்னு சொல்லுது. ஆமா. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு குஞ்சுக்கு முட்டையை எப்படி உடைக்கணும்னு யார் உள்ள சொல்லி கொடுக்கறாங்க? இது பார்க்க ஏதோ ஒரு விதமான ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கே. மிக அருமையான விளக்கம். நாம ஒரு பறவையோட கூட்டுல இருக்கிற முட்டையே சும்மா ஒரு சாதாரண உயிரற்ற பொருள் போல கடந்து போயிடுறோம். ஆனா உள்ள இருக்கிற அந்த குஞ்சுக்கு எப்போ முட்டைய உடைக்கணும், எப்படி தன் சின்ன அலகால அந்த ஓட்டை முட்டணும்னு தெரியுது. ஆமா, அந்த ஓட்டோட மிக பலவீனமான பகுதியை குறிப்பார்த்து முட்டணும் அப்படிங்கிற அந்த தசைநார் நினைவை, அதாவது மசில் மெமரிய யாரோ உள்ளிருந்து கற்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் பயிலும், அதாவது பழகுதல் அல்லது கற்றுக்கொள்ளுதல்ங்கிற வார்த்தையை அகவல் பயன்படுத்துது. ஒரு இருண்ட முட்டைக்குள்ள ஒரு மாபெரும் பரிணாம பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. அத சாத்தியப்படுத்துறதும் அந்த பேரொளி தான். சரியா சொன்னீங்க. சரி, இதுவரைக்கும் நாம ஒரு மைக்ரோ லெவல்ல, அதாவது ஒரு நுண்ணிய தளத்துல பேசிட்டு இருந்தோம். ஒரு கருப்பை, ஒரு முட்டை, ஒரு வேர் அப்படின்னு ரொம்ப சின்ன இடங்களுக்குள்ள நடக்கிற அதிசயங்களை பார்த்தோம். ஆமா. அடகா, இதிலிருந்து அகவல் நம்மளை எங்கே அழைச்சிட்டு போகுது? ஒரு குறிப்பிட்ட உயிரினத்திலிருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் இந்த தத்துவத்தை எப்படி விரிவுபடுத்துது? அதுதான் இந்த வரிகளோட உச்சகட்டமே. அந்த கருப்பை, முட்டைங்கிற நுண்ணிய தளத்திலிருந்து திடீர்னு ஒட்டுமொத்த பிரபஞ்ச உயிர்த்திரள்களையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான மேக்ரோ லெவலுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது. எந்த வரி அது? முழு உயிர்த்திரள்களை அருட்பெருஞ்சோதி அட்டமே காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு முடியுது. முழு உயிர்த்திரள்கள்னா என்ன? இன்னைக்கு நாம அறிவியல்ல பயோமாஸ் அப்படின்னு சொல்றோமே, அதுதான். ஓ, பயோமாஸ். ஆமா, ஆழ்கடல்ல இருட்டுல வாழ்ற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருந்து காத்துல பறக்கிற பருந்து வரைக்கும், நிலத்துல நடக்கிற மனுஷன் வரைக்கும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த உயிரின தொகுப்பு. அந்த பிரம்மாண்டமான உயிர் திரளையும் அட்டமே காத்தருள், அதாவது எந்த விதமான குறைபாடும் இல்லாம முழுமையாக பாதுகாக்குதுன்னு சொல்லுது. கரெக்ட். முழுமையா படிக்கும்போது ஒன்ன கவனிச்சேன். ஒவ்வொரு வரியோட முடிவிலையும் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற சொல் ஒரு தாளக்கட்டு மாதிரி, ஒரு மந்த்ரா மாதிரி திரும்ப திரும்ப வருதே. இது எதற்காக? அது ஒரு நல்ல கேள்வி. இது சும்மா மனப்பாடம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கிய காரணமா, அல்லது இதுக்கு பின்னால் ஏதேனும் ஆழமான உளவியல் அல்லது தத்துவ காரணம் இருக்கா? பார்க்க போனா நாம வெளியில எவ்ளோ வித்தியாசமா தெரிஞ்சாலும் நம்மளை இயக்குற மூலச்சக்தி ஒண்ணுதான்னு சொல்ற மாதிரி இருக்கே. நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்க. இது வெறும் கவித்துவத்துக்காகவோ இலக்கியத்துக்காகவோ சேர்க்கப்பட்டதில்ல. ஒவ்வொரு வரியோட முடிவிலையும் அந்த சொல் ஒரு இதய துடிப்பு மாதிரி தொடர்ந்து ஒலிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவ காரணம் இருக்கு. நீங்க முட்டைய பத்தி படிச்சாலும் சரி, கருப்பைய பத்தி படிச்சாலும் சரி, வேற பத்தி படிச்சாலும் சரி, அவை அனைத்தோட இறுதி புள்ளியும் அந்த ஒரு பேரொளி தான் அப்படிங்கறது இது வலியுறுத்துது. அதாவது வடிவங்கள் வேற வேறையா இருந்தாலும் ஆதாரம் ஒண்ணுதான். ஆமா, மனிதன், விலங்கு, பறவை, தாவரம்னு வெளியில நாம எவ்வளோ வித்தியாசமான வடிவங்கள்ல இருந்தாலும் நம்மளை இயக்குறதும் அந்த இருட்டான ஆரம்ப காலகட்டத்துல நம்மளை பாதுகாக்கிறதும் அந்த ஒற்றை மூலச்சக்தி தான். வேற்றுமைகளுக்குள்ள இருக்கிற அந்த அடிப்படையான ஒற்றுமையை இது நமக்கு ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப நினைவூட்டுது. வாவ், இது நீங்க விளக்க தான் இதோட உண்மையான ஆழம் எனக்கு புரியுது. உங்களுக்கு தெரியுமா, நாம தினசரி வாழ்க்கையில எத்தனையோ தகவல்களை கடந்து போறோம். ஆமாம், ஏகப்பட்ட விஷயங்கள். அரசியல், பொருளாதாரம்,
உலகச் செய்திகள் அப்படின்னு எப்பவுமே ஒரு விதமான தகவல்களோட பெருவெள்ளத்துல நாம மூழ்கி கிடக்கிறோம். அந்த சோர்வுல விழுந்து விடுபட இது போன்ற ஆழமான, அதே சமயம் மிக எளிமையான தத்துவங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசுவாசத்தை தருது. உண்மைதான். நாம இந்த உலகத்துல அனாதைகள் அல்ல. இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் தாய்மை உணர்வோட நம்மள கவனிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை தருது. அதுதான் இந்த அகவலோட மையச் செய்தியே. பிரபஞ்சம் எவ்வளவு சிக்கலான பிரம்மாண்டமான இயந்திரமா நமக்கு தோன்றினாலும் அதோட அடிப்படை இயங்கு விதி கருணை அப்புறம் பாதுகாப்பு அப்படிங்கிற மிக எளிமையான தத்துவத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. அருமை. அந்த பேரொளிக்கு கருப்பையில இருக்கிற மனித சிசுவும் ஒண்ணுதான், நிலத்துல புதைஞ்சிருக்கிற ஒரு சின்ன விதையும் ஒண்ணுதான். ரொம்ப மிக சிறப்பான ஒரு புள்ளியில நிக்கிறோம். இந்த ஆழ்ந்த அலசலோட முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு 360 முதல் 363 வரையிலான அந்த 4 சின்ன வரிகளுக்குள்ள எவ்ளோ பெரிய உலகம் பொதிஞ்சு கிடக்குதுன்னு பார்த்தோம். ஆமா, ஒரு முழு பிரபஞ்சத்தையே பாத்திர மாதிரி இருக்கு. உயிர்களோட இடையறாத 7 வகையான தோற்றம், அப்புறம் அவை உற்பத்தியாகிற பைகள், முட்டைகள் மற்றும் வேர்கள், அந்த சிசுகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத தருணத்துல நுட்பமா ஆராய்ந்து கிடைக்கிற அதிர்புதமான பாதுகாப்பு, அப்புறம் இந்த முழு உயிர்த்திரளையும் பேணி காக்கிற அந்த புதுவான பேரொளி என அனைத்தையும் அணுவா இன்னைக்கு நம்ம பகுப்பாய்வு செஞ்சுட்டோம். கண்டிப்பா, இது ஒரு புது பார்வையை நமக்கு கொடுத்திருக்கு. இதையெல்லாம் கேட்ட பிறகு ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. நாளைக்கு நீங்க வேலைக்கு செல்லும்போதோ அல்லது சாயங்காலம் ரோட்ல சாதாரணமா நடந்து போகும்போதோ ஒரு மரக்கிளையில இருக்கிற ஒரு பறவையோட கூட்டையோ அல்லது வழியில கிடக்கிற ஒரு சின்ன விதையையோ நீங்க தற்செயலா பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். இதுவரைக்கும் அது ஒரு சாதாரண காட்சியா நீங்க கடந்திருக்கலாம். ஆனா மருத்துவமனையில தாயின் வயிற்றுல இருக்கிற ஒரு குழந்தைய எந்த பிரம்மாண்டமான பேரொளி, எந்த பரந்த கருணை ஒரு குறையும் இல்லாம பாதுகாக்குதோ அதே பேரொளி தான், அதே ஒற்றை சக்தி தான் நீங்கள் இப்போ பாக்குற அந்த சின்ன விதைக்குள்ளேயும் இருக்கு. ஆமா, அந்த முட்டைக்குள்ளேயும் இருந்து அதை பயிற்று வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உணரும் போது அந்த சாதாரண உயிரினங்களை நீங்க பாக்குற விதம் எப்படி மாறும்? எல்லாவற்றுக்குள்ளேயும் பாகுபாடு இல்லாம ஒளிர்ற அந்த பொதுவான ஒளிய, அந்த அருட்பெருஞ்சோதிய அடையாளம் காண்பதுதானே நம்மளோட அன்றாட பரபரப்பான வாழ்க்கையிலும் உண்மையான தேடலாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. மிக அருமையான சிந்தனை. மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.